வாழ்க்கை துணை என்பது நமக்கு வாழ்வில் கிடைத்த மிகப்பெரிய பாக்கியம். நம்மளுடைய வாழ்க்கை துணை தான் நம்மளுடைய பாக்கியம். அதே போல நம்மளுடைய பெற்றோர்களும் நமக்கு இன்னொரு பெற்றோர்களாக இருக்கின்ற மாமியார் மாமனார் அவர்கள் இன்னொரு பெற்றோர்கள். குடும்பத்தில் மிகவும் முக்கியமான உறவு தாய் மாமன். மகிழ்ச்சி. இந்த ஒரு அற்புதமான ஒரு மாலை வேளையில் உங்கள் அனைவரையும் சந்திப்பது மிக்க மகிழ்ச்சி. ரொம்ப ஒரு சந்தோஷமான ஒரு சூழ்நிலை, சந்தோஷமான ஒரு சந்தர்ப்பம். இந்த நிகழ்வு நாம் சில விஷயங்களை மனதில் கற்பனை பண்ணி காட்சிப்படுத்தி கொண்டே இருப்போம். இப்படி ஒரு நிகழ்வு நடந்தால் நல்லா இருக்குமா, இப்படி ஒரு சம்பவம் நடந்தால் நல்லா இருக்குமா, இப்படி ஒரு சூழ்நிலை இருந்தால் நல்லா இருக்குமா அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது, இங்கே மேடையில் நின்று பார்க்கும் பொழுது சரிசமமாக ஆண்கள் ஒரு புறமும் சரிசமமாக பெண்கள் ஒரு புறமும் இருக்கின்ற இந்த மேடை எனக்கு மிகப்பெரிய ஒரு அற்புதமான ஒரு மேடை. அந்த மேடைக்கு வாய்ப்பு கொடுத்த உங்களுக்கு நீங்கள் ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுக்கணும். ஒரு கல்லூரியிலையோ பள்ளிக்கூடத்திலேயோ ஆண்களை ஒரு பக்கம் பெண்களை ஒரு பக்கம் உட்கார வைக்கிறது பெரிய விஷயம் இல்லைங்க. நான் என்னுடைய வாழ்க்கைக்கு தேவையான, என்னுடைய சூழ்நிலைக்கு தேவையான, எனக்கு மிகவும் அவசியமான ஒன்றை நான் காதில் கேட்க விருப்பப்பட்டு வந்திருக்கிறேன் என்கிற சூழ்நிலையில் நாம் இங்கே அமர்ந்திருக்கிறது ரொம்ப ஆச்சரியத்திற்குரிய ஒரு விஷயம். அப்படி ஒரு கூட்டத்தை கூட்டுவது ரொம்ப அரிது. அந்த பொறுப்பு, அந்த மகிழ்ச்சி சுவாமி விவேகானந்தர் இளைஞர் இயக்கத்தை மட்டுமே சாரும். ஆனால் இதையெல்லாம் தாண்டி இந்த ஞாயிற்றுக்கிழமை மத்தியானம் 11 மணிக்கு எந்திரிச்சு 11:30 மணிக்கு மட்டன் கடைக்கு போய் கொஞ்சம் கறி எடுத்துட்டு வந்து கறி குழம்பு சாப்பிட்டு 3 மணிக்கு சாப்பிட்டு 4 மணிக்கு அப்படியே ஒரு ரிலாக்ஸ் பண்ணி 6 மணிக்கு எந்திரிக்கிறதெல்லாம் விட்டுட்டு 6 மணிக்கு அசம்பிள் ஆயிருக்கிற உங்களை எல்லாம் பாராட்டுறதை தவிர வேற ஏதாவது வேலை இருக்குதா? நாம தான் பாராட்டிக்கணும். சொன்ன உடனே கைத்தட்டணும். அப்ப இந்த நேரம், இந்த நான் சந்திக்கின்ற சூழ்நிலை என்னுடைய வாழ்க்கைக்கு, என் குடும்பத்திற்கு, என்னுடைய சூழ்நிலைக்கு ஏதோ ஒன்று தேவையான ஒன்று, அவசியமான ஒன்று என்னை சுற்றி இருப்பதை எடுத்துக்கொள்வதற்கு தயாராக இருக்கிற மனநிலையில் தான் இங்க அனைவரும் ஒன்று கூடியிருக்கிறோம். ஆமாவா இல்லையாங்க? அப்ப எடுத்துக்கொள்வதற்கு தயாராக இருக்கும் பொழுது கொடுப்பவர்களும் அதே போல கொடுக்கின்ற ஒரு மனநிலையில் இருக்கும்போது இரண்டும் சந்திக்கும் போது மிக அற்புதங்கள் நிகழ்கிறது. நிறைய விஷயங்களை சகோதரர் சம்பத்ஜி அவரோட நம்ம நிறைய சந்தர்ப்பங்களில் பேசியிருக்கிறோம். ஒரு கொஞ்சம் என்னை அறிமுகப்படுத்தும் போது நண்பர் என்கிற உரிமையில், சகோதரர் என்கிற உரிமையில் எனக்கு கொஞ்சம் நிறைய விஷயங்களை கொஞ்சம் சொன்னார். பட் இருந்தாலும் நான் ஒரு விஷயத்தை உங்ககிட்ட குறிப்பிட வேண்டுவது என்ன அப்படின்னு கேட்டால், இதை நாம் சமூகத்திற்கு அர்ப்பணிக்கிறோம் என்று சொல்வதை விட நாம் நம்மளுடைய மக்களுக்காக அர்ப்பணிக்கிறோம் என்பதை சொல்வதை விட நாம் இதை செய்ய வேண்டியது என்பதை நாம் உணர்ந்த தருணம் தான் அதிகம் என்பதைத்தான் நான் சொல்ல வேண்டும். அப்ப அதை உணர்ந்தோம் என்றால் இது சுயநலம், இது பொதுநலம் அல்ல. இயல்பு உண்மையை நான் சொல்லிதான் ஆகணும். இது சுயநலம், பொதுநலம் அல்ல. அது என்னங்க அது? இப்ப சுயநலம் பொதுநலம் இல்லை அப்படின்னா என்ன? சுயநலமே பொதுநலத்தினுடைய முதல் படி என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். சுயநலம் என்பது என்ன? நாம் சுயமாக நலமாக இருக்க வேண்டும் என்றால் பிறர் நலத்தை கெடுக்காமல் சுயநலமாக இருக்க வேண்டும். சுயமாக நலமாக இருப்பதை சொன்னேன் நான். அடுத்தவரை தொந்தரவு செய்து சுயநலமாக இருப்பதை சொல்லல நான். அப்ப தன்னிறைவு பெற்ற ஒரு மனநிலையை எந்த ஒரு மனிதர் எந்த ஒரு சூழ்நிலையில் நாம் ஏற்படுத்திக் கொள்கிறோம் என்பது மிகவும் முக்கியமான ஒரு விஷயமாக இருக்கிறது. அப்ப அது சுயநலம்னு ஒரு விஷயம் சொன்னது என்ன அப்படின்னா, சுயமாக நலமாக இருப்பது என்பது வேற ஒன்றும் இல்லைங்க. இந்த அனுபவங்களிலும் இந்த சூழ்நிலையிலும் நான் கடந்து செல்ல பாதைகளை, நிறைய உண்மைகளையும் நான் கடந்து வந்த முக்கியமான சில விஷயங்கள் உங்களோடு பேச போறேன். அது வெறும் அனுபவம் மட்டும்தான், நான் கடந்து வந்த அனுபவம் தான். நீங்க ஒரு பேப்பர்ல படிக்கிறதும் ஒரு டிவியில பார்க்கறதும் ஒரு படத்துல பார்க்குற மாதிரியான உண்மை சம்பவங்களை நிறைய விஷயங்களை நான் உங்களோட பேச போறேன். நிறைய விஷயங்கள். ஏன் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது வேற ஒன்றும் இல்லைங்க.
என் வீட்டில் 2 குழந்தை இருக்குங்க. எனக்கு ஒரு பையன் இருக்கான், 9th படிக்கிறான். எனக்கு ஒரு பாப்பா இருக்கா, UKG படிக்கிறாங்க. இவங்க 2 பேரையும் நான் வேற ஒரு சமூகத்தில் வேற ஒரு இடத்துல போய் நான் வளர்த்த முடியாது. நாம் எங்கு வாழ்கிறோமோ, நாம் எங்கு நிகழ்கிறோமோ அங்கதான் என் குழந்தையை நான் வளர்த்த வேண்டிய அவசியம் பொறுப்பும் இருக்கும் பொழுது, சூழலோ சமூகமோ வேற ஒரு பாதையில் பயணிக்கும் போது இவன் சரியில்லை, அவன் சரியில்லை, இது சரியில்லை, அது சரியில்லை, மீடியா மோசம்னு சொல்லி 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 நான் என் குடும்பத்தை வளர்த்ததை விட ஏதாவது ஒன்று பண்ணலாமா அப்படிங்கிற ஒரு முயற்சி தான் அந்த சுயநலம்னு சொன்னேன். வேற ஒன்றும் இல்லை. ஏதாவது ஒரு பங்களிக்க முடியுமா, இங்க இருக்கக்கூடிய சூழ்நிலைக்கு நாம் ஏதாவது ஒரு வகையில் நம்மளுடைய கான்ட்ரிபியூஷனை கொடுக்க முடியுமா அப்படின்னு எடுத்த ஒரு முயற்சி. இன்னைக்கு 497க்கும் மேற்பட்ட விவாகரத்துகளை தவிர்த்திருக்கிறோம் 5 வருடத்தில். 5 வருஷத்துல நான் சொல்றது தடுத்தது மட்டும், எங்க கையை மீறி போனது நிறைய இருக்கு. மைண்ட் வாய்ஸ் தெரியுது, அவனாவது நல்லா இருந்தானே. ஒன்பதுக்கும் மேற்பட்ட குடும்பங்கள், விவாகரத்து பெற்ற குடும்பங்களை மீண்டும் ஒன்றாக இணைந்து வாழ வச்சிருக்கிறோம். போச்சு மைண்ட் வாய்ஸ், வேற ஒன்றும் இல்லை. 25க்கும் மேற்பட்ட சிறார்களை, தண்டிக்கப்பட்ட சிறார்களை மீண்டும் பெற்றோரோடு இணைந்து வாழ்வதற்கு முயற்சி செய்து அதை நடைமுறைப்படுத்தி இருக்கிறோம். 100க்கும் மேற்பட்ட தொழில் முனைவோர்கள் கடன் சிக்கலில் மீண்டு என் வாழ்க்கை அவ்வளவுதான் என்ற கடைநிலைக்கு போன்ற மனிதர்களை நாங்கள் மீட்டு எடுத்து லட்சங்களில் இன்று சம்பாதிக்க வைத்துக் கொண்டிருக்கிறோம். இதுதான் எங்களுடைய ப்ரொஃபைல். இப்போ நான் உங்ககிட்ட பேச போகிறது இந்த அனுபவத்தை தான். இன்னைக்கு இப்படி தாங்க, நம்ம விளையாட்டா கூட ஒரு விஷயத்தை பேச முடிய மாட்டேங்குது, அது வினையா போய் நிற்குது. கரெக்டா இல்லையாங்க? விளையாட்டுன்னு நினைச்சு நம்ம எதை பேசினாலும் அது வினையா நமக்கே பல நேரங்களில் வந்து நிற்குது. அப்படித்தான் ஒரு வீட்டில் ஒரு கணவனும் மனைவி இருந்தாங்களாம். அந்த கணவன் மனைவிக்கு ஒரு பெண் குழந்தை இருந்துதான். அந்த பெண் குழந்தை எப்பவுமே டேட்ஸ் லிட்டில் பிரின்சஸாக இருக்கும். நான் தமிழில் சொல்லணுமா, தந்தையினுடைய மகாராணியாக இருக்கும். பார்த்துருக்கீங்களா? அந்த பெண் குழந்தை வீட்டுக்கு ரொம்ப செல்லமாக வளரும். எது நடந்தாலும் அந்த தகப்பர் அப்பா வந்து, என்னமா என் குழந்தை விளையாடுது பாரு டே அப்படின்னா எவ்வளோ அழகா கூப்பிடுது பாரு. அதே மாதிரி மனைவி கூப்பிடு, என்னது என்ன போய் டேங்கிற நீ. ஆனா பெண் குழந்தை கூப்பிட்டா அது ஒரு அழகுங்க. அப்போ அந்த ஒரு சூழ்நிலையில அந்த ஒரு குழந்தை ஒரு கட்டையை தூக்கிட்டு எங்க ஒரு பக்கம் போயிருக்கு. இந்த பக்கம் பார்த்தா மனைவி ஓடி வந்து, எங்க எங்க கட்டை, எங்க எங்க கட்டை அப்படின்னு கேட்டுச்சான். உடனே நம்மால் கேட்டாரு, எதுக்குமே அப்படி கட்டையை தேடுறேன், ஆளாளுக்கு மாத்தி மாத்தி கட்டையை தேடுறேன். எங்க அப்பாவை பத்தி ஒருத்தர் தப்பா பேசிட்டா, அவளை நான் அடிக்காம விடமாட்டேன் அப்படின்னு யார் சொல்றான்? மனைவி. எங்க அப்பாவை பத்தி ஒருத்தர் தப்பா பேசிட்டா நான் அடிக்காம விடமாட்டேன்னு தேடுறாங்க. இந்த பக்கம் ஓடி வந்து, அதாவது அவர் என்ன, அந்த மனைவி என்ன சொன்னா, எங்க அப்பாவை பத்தி தப்பா பேசிட்டான், அவங்க அப்பாவை நான் அடிக்காம விடமாட்டேன்னு கட்டையை தேடுறான். இந்த பக்கம் ஓடி வந்து அந்த பெண் குழந்தை சொல்லுது, அப்பா அப்பா சீக்கிரம் ஓடி இருப்பா, நான் தான்ப்பா தாத்தாவை திட்டினேன் அப்படிங்குது. இன்னைக்கு இந்த பெண் குழந்தைகள் ரொம்ப சுதாரிப்போடும், ஆண் குழந்தைகள் ரொம்ப சுதாரிப்பாவும் அப்பா கிட்ட எப்படி பேசினா வேலை நடக்கும், அம்மா கிட்ட எதை பேசினா வேலை நடக்கும்னு ரொம்ப புத்திசாலியா இருக்காங்க. பார்க்குறீங்களா? என் வீட்டில் அப்படிதாங்க. நேற்று காலையில் என் பெண் குழந்தைக்கு 6 வயசாச்சு. ஏப்பா நீ மட்டும் அம்மாவை இப்படி மாத்தி செஞ்சு வச்சிருக்கிற அப்படின்னு கேட்டுச்சு. என்னது, நீ மட்டும் இப்படி இருக்கிற, அம்மாவை மட்டும் மாத்தி செஞ்சு வச்சிருக்கேன்னா நான் திட்டுறதே இல்லையா, அம்மா திட்டிக்கிட்டே இருக்குதான். அது அப்படி சொல்லுது குழந்தை. அப்போ இன்னைக்கு வீட்டில் குழந்தைகள் சாமர்த்தியமாக இருக்கிறார்கள். எதுல சாமர்த்தியமா இருக்காங்க? அப்பா கிட்ட என்ன பேசணும், என்ன பேசக்கூடாது, அம்மா கிட்ட என்ன பேசணும், என்ன பேசக்கூடாது, அப்பா கிட்ட எதை பேசினா காரியம் நடக்கும், அம்மா கிட்ட எதை சொல்லலன்னா வேலை நடக்குங்கிறதுல நம்மளை விட யார் புத்திசாலியா இருக்கிறான்? குழந்தைங்க ரொம்ப புத்திசாலியா இருக்காங்க. ஒரு சின்ன ஒரு அனுபவத்துல நான் என்னுடைய விஷயத்தை துவங்க விரும்புறேங்க. ஏன்னா இன்னைக்கு நம்ம பேச இருக்கிறது குடும்பம் கொடுப்பதில் இன்பம். குடும்பம் அப்படின்னு சொல்றோம். இந்த குடும்பத்தில் நிறைய உறவுகள் இருக்கு. அம்மா இருக்காங்க, அப்பா இருக்காங்க, மாமனார் இருக்காங்க, மாமியார் இருக்காங்க, சகோதரர் இருக்காங்க, சகோதரி இருக்காங்க. ஆனா மிகவும் முக்கியமான ஒரு உறவு எதுன்னு சொல்லுங்க பாப்போம். குடும்பத்தில் மிகவும் முக்கியமான உறவு எது சொல்லுங்க பாப்போம். தாய், பா வேற லெவல். கணவன் மனைவி, பா வேற லெவல்.
சொல்லுங்களேன். குடும்பத்தில் எந்த உறவு முக்கியமான உறவு? குழந்தைகள். அப்புறம் குடும்பத்தில் எந்த உறவு முக்கியமான உறவு? மாமியார் மருமகள் மிக மிக முக்கியமான உறவுகள். சரி, இன்னைக்கு சொல்றேங்க, நல்லா நோட் பண்ணிக்கங்க. குடும்பத்தில் மிகவும் முக்கியமான உறவு தாய் மாமன். உங்களால் நம்ப முடியுமா? யாருக்கெல்லாம் தாய் மாமன் இருக்காங்க நல்லா கை தட்டிடுங்க, இல்லைன்னா சாமி கண்ணை குத்தும். சார் என்ன சார், தாய் முக்கியம் இல்லையா சார்? அப்பா முக்கியம் இல்லையா சார்? முக்கியம்தாங்க. ஆனால் தாய் மாமன் உறவு என்பது மிக 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 முக்கியமான உறவு. ஏன்னு சொல்றேன். why is that so important? இப்ப நீங்க ஒரு குழந்தை பிறக்குது, ஒரு தாய்க்கு ஒரு குழந்தை பிறக்குது. நீங்க குழந்தை பிறந்த உடனே பார்ப்பீங்க, அந்த குழந்தைய ஒரு தொட்டில்ல மாத்துவாங்க. பார்த்துருக்கீங்களா? அந்த ப்ராசஸை பார்த்துருக்கீங்களா? ஹாஸ்பிட்டல்ல குழந்தைய தொட்டில்ல மாத்துவாங்க. அந்த தொப்புள் கொடியை கட் பண்ணி கொண்டு வந்து அந்த தொட்டில்ல மாற்றும் பொழுது அந்த டாக்டர் சொல்லுவாங்க, ஒரு 3 நாளைக்கு குழந்தையினுடைய தொப்புள் கொடியை கட் பண்ணா கூட குழந்தையினுடைய உணர்வு, தாய்க்கு உணர்வு அது கொஞ்சம் விலகி இருந்தா கூட அந்த தாய் அது சென்ஸ் பண்ணுவாங்க அப்படின்னு அது சொல்லுவாங்க. அது 3 நாட்கள் இல்லைங்க, வாழ்க்கையில நம்ம உசுறு போற வரைக்கும் நீங்க என்ன நினைக்கிறீங்களோ, உங்களுக்கு என்ன நிகழ்கிறதோ அதை நிச்சயம் தாய்க்கு சென்ஸ் ஆகும். அது ஒரு சயின்ஸ் இருக்கு, அதான் உண்மையும் கூட. நீங்க எந்த இடத்துல வேணா இருங்க, நீங்க என்னவா வேணாலும் இருங்க, உங்களுடைய உடலில் ஒரு மொழி இருக்கிறது, அது உடல் மொழி. உங்களுடைய வார்த்தை ஒரு வருகிறது, அது வார்த்தை மொழி. உங்கள் உணர்வுகளுக்கு ஒரு மொழி இருக்கிறது, அது உணர்வு மொழி. அப்ப தாய் உணர்வது என்பது உணர்வு மொழி. இப்ப தாயோடு ஒரு குழந்தை உறவாடுவது உணர்வு மொழி. வேற எந்த உறவோடும் நாம் உணர்வால் பகிர்ந்து கொள்வதில்லை. அடுத்த ஒரு உறவு உணர்வால் நீங்கள் உணர்கின்ற ஒரே மொழி யார் உறவுன்னு கேட்டா தாய் மாமா மட்டும்தான். அதனாலதான் தாய் மாமனுக்கு நீங்க எந்த சீரு செஞ்சீங்கனாலும் முதல் ப்ரிஃபரன்ஸ் யாருக்கு? வீட்டுல. ஏன் அந்த தாய் மாமனை மட்டும் அவ்வளவு ப்ரிஃபரன்ஸ் கொடுத்தாங்க? நீங்க உங்க குழந்தை வயசுக்கு வந்தாலும் சரி, நலுங்கு வச்சாலும் சரி, வீட்டுல ஒரு நல்லது செஞ்சாலும் சரி, ஒரு எந்த ஒரு செயலை செய்தாலும் முதல் மரியாதை யாருக்கு கொடுக்கப்படுகிறது? தாய் மாமனுக்கு தான். தாய் மாமன் உறவு ரொம்ப முக்கியமான உறவு. நீங்க இன்னைக்கு ஒரு குடும்பத்தில் ஒருவருக்கு நிறைய பிரச்சனைகள் வரும். ஒரு மனிதருக்கு என்னெல்லாம் பிரச்சனைன்னு கேட்டால் நீங்க நிறைய சொல்லுவீங்க. சார் காலையில் எந்திரிச்சு, எனக்கு முன்னாடி எந்திரிச்சு குளிச்சு அப்படியே அந்த துண்டை தலையில கட்டி எந்திரிச்சு நம்ம காலை தொட்டு கும்பிட்டு ஒரு காஃபி எடுத்துருந்து, மாமா காஃபி எடுத்துக்கங்க மாமா அப்படின்னு சொல்லக்கூடாதா அப்படின்னு ஒரு கனவு ஆசை யாருக்கு தான் விட்டுச்சே? அவங்களுக்கு ஒரு கனவு இருக்கலாம்ல. காலையில எந்திரிச்சு எனக்கு முன்னாடி எந்திரிச்சு என் கணவர், அவர் என் காலெல்லாம் தொட வேண்டாம், அட்லீஸ்ட் நான் உசுரோட இருக்கிறேன்னு பார்த்தா போதும், நம்மால திரும்பவே மாட்டார். பார்த்திருக்கீங்களா? பலமா தட்டுங்க. இவர் ராத்திரி திரும்பி படுத்தா காலையில நாம எந்திரிக்கும் போது திரும்பாமே படுத்திருப்பார், ரொம்ப சீரியஸா படுத்திருப்பார். நமக்கு ஒரு ஆசை தான், நமக்கு முன்னாடி எந்திரிச்சு ஒரு காஃபி போட்டு, அம்மணி இந்த மணி காஃபி அப்படின்னு கொடுக்க மாட்டார். ஆசை தானே, அது என்ன காசா பணமா, யார விட்டுது? இப்படி எல்லாம் ஆசைகள் இருந்தால் கூட, அதெல்லாம் நடக்கவில்லை என்று பிரச்சனை இருந்தால் கூட, நாங்க ஒரு ஆய்வறிக்கை நடத்தினோம். அதுல ஒரு இம்பாக்ட் ஸ்டடி ஒன்று பண்ணணும். அந்த இம்பாக்ட் ஸ்டடியில் ஒரு மனிதனுக்கு 5 பிரச்சனைகள் தான் என்று சொல்லுகிறது. நாங்கள் ஒரு ஆய்வறிக்கை எடுத்தோம். அந்த ஆய்வில் 5 பிரச்சனைகள் தான் ஒரு மனிதன் அன்றாட வாழ்க்கையில் சந்திக்கின்ற பிரச்சனை. 5 பிரச்சனை. 1 பணப்பிரச்சனை. இந்த பணப்பிரச்சனை இல்லாத மகான் யாரும் இருக்கீங்களா? நான் கொஞ்சம் எட்டி பார்க்குறேன். இருக்கிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப குறைவு. ஒன்று, நான் கேட்கிற பணம் கிடைக்காம இருக்கலாம், இல்லை வந்த பணம் எப்படி செலவாகுதுன்னு தெரியாம இருக்கலாம், இல்லைன்னா நான் உழைச்சதுக்கு ஏற்ற பணம் என்னிடம் இல்லாமல் இருக்கலாம், இல்லைன்னா நம்மளை ஏமாத்துறதுக்குன்னு ஒரு கூட்டம் நம்மளை துரத்திக்கிட்டே இருக்கலாம். பார்த்துருக்கீங்களா? எப்படா இவன் வருவான், எப்படா இவன்கிட்ட கொத்தலான்னு ஒரு கூட்டம் இருக்கும், எப்படா இவனை வச்சு விலகலான்னு நம்மளை ஒதுக்குறதுக்கு ஒரு கூட்டம் தயாரா இருக்கும். அப்ப பண பிரச்சனை. 2வது பிரச்சனை உறவு பிரச்சனை. கணவன் பிரச்சனை, மனைவி பிரச்சனை, மாமன் பிரச்சனை, மச்சான பிரச்சனை, மாமியார் பிரச்சனை, மருமக பிரச்சனை. ஆனா நம்மளுக்கு மச்சினிச்சி பிரச்சனை மட்டும் வராது. பார்த்துருக்கீங்களா? வேற லெவல் அவர் என்ஜாய் பண்ணுவார். சிரிக்கிறவங்களுக்கெல்லாம் மச்சினிச்சி இருக்குன்னு நினைக்கிறேன்.
இல்லை நல்ல வேலை எனக்கு மச்சினிச்சி இல்லை, என் கணவருக்கு மச்சினிச்சி இல்லைன்னு நினச்சிருக்கிறீங்களா? சந்தோஷம். ஆனால் அது ஒரு ஓரமாக வச்சிருவோம் நம்ம. இப்போ பணப்பிரச்சனை, உறவு பிரச்சனை, ஆரோக்கிய பிரச்சனை, உட்கார்ந்தா இடுப்பு வலிக்குது, நின்னா கால் வலிக்குது, நடந்தா கை வலிக்குதுன்னு ஆரோக்கியம், ஒரு வியாதி போனால் இன்னொரு வியாதி வருது. தொழில பிரச்சனை, நாம் ஒரு உழைப்பை நினைக்கிறோம், அதில் யாரோ ஒருத்தர் போட்டிக்கு வந்துடுறான், இல்லைன்னா முன்னாடி ஒன்று பேசுறான், பின்னாடி ஒன்று பேசுறான். பார்த்துருக்கீங்களா இல்லையா? நம்ம கிட்ட நல்லா மாதிரியே பேசுவான், ஆனால் நமக்கு பின்னாடி நம்மளை பற்றி தப்பா பேசுறது யாருன்னா கூட இருந்தே அந்த துரோகம் பண்ற ஆளு தான். அவங்களை கண்டுபிடிக்கிறதா ரொம்ப கஷ்டம் இன்னைக்கு, இருக்கா இல்லையாங்க? சமூக பிரச்சனை, சமுதாயத்தில் ஒரு சமூக பிரச்சனை இருக்கிறது. நல்லதுன்னு நினைச்சு பழகுனா அவன் நம்மளை ஏமாத்திட்டு போறான். எத்தனை பேத்துக்கு கேரண்டி கையெழுத்து போட்டு நாம் அந்த கடனை அடைச்ச அனுபவம் உண்டா இல்லையா? எனக்கு உண்டு. நண்பன் நினைச்சு போய் ஏமாந்த அனுபவம் உண்டா இல்லையா? எனக்கு உண்டு. அப்ப சமூகத்தில் நாம் எதை நல்லது என்று நான் நினைத்து செய்கிறேனோ அதுவே எனக்கு எதிர்வினையாக வந்து செயல்படும் பொழுது நான் எப்படி சமூகத்தில் யாரோ ஒருத்தருக்கு உதவி செய்யணுங்கிற எண்ணம் எனக்கு எங்கிருந்து வரும்? அப்போ ஒரு மனிதனுக்கு 5 பிரச்சனைகள் தான் இருக்கிறது. அப்ப குடும்பம்னு எடுத்துட்டா, உறவுகள்னு எடுத்துட்டா, குடும்பத்தில் இருக்கக்கூடிய உணர்வுகள் வந்து பரிமாறக்கூடிய சூழ்நிலையில் இந்த 5 சிக்கல்கள் தான் இருக்கிறது. 5 பிரச்சனை தான். நீங்க வேற எந்த பிரச்சனை எடுத்தீங்கனாலும் இதுல ஏதோ ஒரு பிரச்சனைக்குள்ள வந்துடும். இப்போ இங்கிருந்து நீங்க இந்த அறைக்கு விட்டு வெளியே போறதுக்குள்ள இந்த 5 பிரச்சனைக்கும் உங்களுக்கு தீர்வு கொடுத்தா சந்தோஷமா இருப்பீங்களா இல்லையா? ஐயோ மகானுங்க நீங்க, எங்கீங்க போனீங்க? எத்தனை வருஷம் எனக்கு ஒரு 5 லட்சம் பிரச்சனை இருக்கு, ஒரு 5 லட்சம் கடன் கொடுங்க. நான் மதுரையில கேட்டாங்க, அங்க கேட்டாங்க, இங்க கேட்டாங்க, அதெல்லாம் விட்டுட்டு நான் இந்த மனசுல கட்டிக்கிட்டு நான் படுற பாடு இருக்கேன், ஆளை மாத்தி விடுங்க. ஐயோ நான் அதுக்கு வரல, நான் அதுக்கு வரலைங்க. அப்ப பணப்பிரச்சனையை தீர்ப்பதற்கு பணம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை, உறவுகள் சிக்கலை தீர்ப்பதற்கு உறவுகளை மாற்ற வேண்டிய அவசியமும் இல்லை. அப்ப எப்படி பிரச்சனை தீரும்? இதுதான் பிரச்சனை என்று நினைத்து கொண்டிருக்கக்கூடிய மனம் தெளிவு பெற்றால் உங்களுக்கு இந்த பிரச்சனையிலிருந்து தீர்வு உண்டு. அப்ப பிரச்சனை என்பது பணம் அல்ல, பணம்தான் பிரச்சனை என்று நினைக்கின்ற மனம்தான் பிரச்சனை. உறவுதான் பிரச்சனை என்று நினைக்கின்ற மனம்தான் பிரச்சனை. தொழில்தான் பிரச்சனை என்று நினைக்கின்ற மனம்தான் பிரச்சனை. ஆரோக்கியம்தான் பிரச்சனை என்று நினைக்கின்ற மனம்தான் பிரச்சனை. சமூகம்தான் பிரச்சனை என்று நினைக்கின்ற மனம்தான் பிரச்சனை. இப்ப இந்த 5 பிரச்சனை எத்தனை பிரச்சனையா மாறிடுச்சு? ஒரே ஒரு பிரச்சனை. இப்ப சொல்லுங்க, இந்த ஒரு பிரச்சனைக்கு தீர்வு காணக்கூடிய சூட்சமத்தையும் நுட்பமான அறிவையும் நாம் இந்த அரங்கத்துக்குள் கற்றுக்கொண்டால் நம் வாழ்க்கை அற்புதமாக இருக்கும் என்பதில் எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. அப்ப எனக்கு கழுத்தை நெரிக்கிற கடன் பிரச்சனை இருக்கிறதா? என் வாழ்க்கை ஏண்டா வாழுகிறோம்னு நினைக்கிற அளவுக்கு என் வாழ்க்கை துணையால் எனக்கு பிரச்சனை இருக்கிறதா? என் தொழில நான் நினைக்க முடியாத போட்டி இருக்கிறதா? நீங்கள் தான் பாக்கியசாலி. போச்சு. என்னங்க இந்த மனுஷன் தான் எல்லாத்துக்கும் காரணம் நான் நினைச்சிட்டு இருக்கிறேன்? இல்ல. வாழ்க்கை துணை என்பது நமக்கு வாழ்வில் கிடைத்த மிகப்பெரிய பாக்கியம். நம்மளுடைய வாழ்க்கை துணை தான் நம்மளுடைய பாக்கியம். அதே போல நம்மளுடைய பெற்றோர்களும் நமக்கு இன்னொரு பெற்றோர்களாக இருக்கின்ற மாமியார் மாமனார் அவர்கள் இன்னொரு பெற்றோர்கள். நம்மளுடைய வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமான உறவு என்னன்னு சொன்னேன் நான் இதுக்கு முன்னாடி, தாய் மாமன். இந்த தாய்மாமனுடைய உறவு சரியா இருந்தால், இந்த தாய்மாமனோடு உங்களுக்கு இணக்கமான சூழ்நிலை இருந்தால், தாய் மாமனை நீங்கள் புரிந்து கொண்டால் உங்கள் வாழ்வில் அத்தனை விஷயங்களையும் எதிர்கொள்ளக்கூடிய புத்திசாலித்தனம் உங்களுக்கு கூடும். ஏனால் இந்த மனம்தான் பிரச்சனைன்னு சொன்ன இல்லைங்களா? மனம்னா என்னன்னா இப்ப தெரிஞ்சுக்கங்க, மனம் என்பது எண்ணங்களின் தொகுப்பு, அவ்வளவுதான். மனம்னா என்ன? எண்ணங்களின் தொகுப்பு. இப்ப மனம்தான் பிரச்சனைன்னு சொன்னா எது பிரச்சனை? எண்ணங்கள் தான் பிரச்சனை. ஐயாக்கு ஒரு கைத்தட்டல் கொடுக்கணும். இப்ப பணம் தான் பிரச்சனைன்னு நான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன், பணம் தான் பிரச்சனை என்கிற மனம் தான் பிரச்சனைன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். இப்ப மனம் என்பது எண்ணம்னு தெரிஞ்சுக்கிட்டேன். இப்ப என்னுடைய பண பிரச்சனைக்கு காரணம் என்னுடைய எண்ணம். இந்த கைத்தட்டல் எதுக்கு நான் எடுத்துக்கிறேன்னா, என் கணவர் தான் பிரச்சனை, என் மனைவி தான் பிரச்சனை என்கிற பிரச்சனைக்கு காரணம் என் எண்ணம். இப்ப தட்டணும் கைய. அப்ப வாழ்க்கை துணையோ
நான் செய்கின்ற தொழிலோ, எதை எடுத்தாலும் நான் என் வாழ்க்கையை வாழ்வதற்கு தேவையான ஒரு வலிமையையும் ஒரு சூழ்நிலையும் நான் உருவாக்கி கொள்வது என்பது அத்தனையும் எங்கிருக்கிறது? என் எண்ணத்தில் இருக்கிறது.